நண்பர்களே, இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 16/3/2026 திங்கட்கிழமை. இப்போ நம்ம இருக்கிறது அந்தமானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சாமில் சாத்தம் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மரம் அறுவை நிலையம். இது ஆசியாவிலேயே இது ஒரு பெரிய அறுவை நிலையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1883 ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சாத்தம் சாமில். இது 2ஆம் உலகப் போரின் போது இதன் மேலே ஜப்பானியர்கள் குண்டு வச்சு இதை அழிச்சிட்டாங்க. அப்படியே மிச்சம் மீதி வச்சுருந்துட்டு இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இதை மறுசீரமைப்பு பண்ணி அதை முழுசாக நடைமுறையில் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே போனால் ஜப்பானியர்கள் குண்டு போட்டால் அந்த இடம் இருக்குது. இது ஃபாரஸ்ட் மியூசியம். இது ஜப்பானியர்கள் அமைச்ச பதுங்கு குழி உள்ளே இருக்குது. இது சாத்தமோட நினைவு சின்னம். இதுதான் அந்த மர அறுவை எல்லாம் நடக்கக்கூடிய இடம். அதுக்குள்ளே போகிறோம். அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கே நல்ல தரமான மரங்கள், பட்டாக்கு, கோங்கு, தேக்கு இது எல்லாமே இங்கே பதப்படுத்தி அறுவை பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே பின்னாடி கடல். அந்த கடல் வழியாக கொண்டு இப்படியே இந்த இடத்துல மரப்பற்றையில் அறுவை செய்கிறாங்க. இதெல்லாம் பழைய மிஷின்ஸு பாருங்கள். தீவில் இருந்து வெட்டிட்டு இந்த இடத்துல ஊற போட்டு அப்படியே இந்த இடத்துல தான் மேலே ஏற்றுவாங்க. மேலே ஏற்றி இப்படியே மேலே கட் பண்ணுவாங்க. கடல்ல இருந்து இப்படி தான் ரோப் கட்டி வலிச்சு மேலே கொண்டு போயிட்டு அறுவை நடக்கும். எவ்வளோ பெரிய மிஷின் பாருங்க. இவர் விஸ்வகர்மா. அவருக்காக மரத்தாலேயே சிலை பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு சாமில் பாருங்கள். லண்டனில் இருக்கிற பக்கிங்ஹாம் அரண்மனை கட்டுறதுக்கு இங்கேருந்து தான் மரத்தை அறுத்து கொண்டு போனதாக சொல்கிறாங்க. அப்போனா எந்த அளவுக்கு இதனுடைய வேலைகள் இருந்திருக்குன்னு பாருங்கள். ஆமாம்,